ஹலோ டீம், வெல்கம் டு Salesforce 7. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ட்ரிகர் சினாரியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூ கொடுத்து ட்ரிகருக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ட்ரிகர் நேமையே வந்துட்டு நான் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு ட்ரிகர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ கேஸ் க்ரியேட் ஆகும் பொழுது, எப்போல்லாம் ஒரு நியூ கேஸ் சேல்ஸ்ஃபோர்ஸில் எனக்கு க்ரியேட் ஆகுதோ அப்போது அதோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு நியூவாக இருக்கணும். பை டிஃபால்ட்டே இது வந்து நியூவாக தான் செட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் யூசர் க்ரியேட் பண்ணும்பொழுது வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது நியூவாக இருக்கணும். ப்ரையாரிட்டி வந்து மீடியமாக இருக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் வந்து இமெயிலாக செலக்ட் ஆகிருந்தால் மட்டும். ஸோ என்னோட ஆரிஜின் ஒரு ரெக்கார்டு க்ரியேட் ஆகும்போது கேஸ் ரெக்கார்டோட ஆரிஜின் வந்துட்டு இமெயிலில் செட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அதோட கேஸ் ஸ்டேட்டஸும் ப்ரையாரிட்டியும் ஸ்டேட்டஸ் நியூவாக இருக்கணும், ப்ரையாரிட்டி வந்து மீடியமாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் கேஸ் ஆப்ஜெக்டில் ஒரு வேரியபிள் கேசி, அதோட ட்ரிகர் வந்துட்டு நியூவாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம எப்பவுமே புதுசாக க்ரியேட் ஆகிற இப்போ வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஆரிஜின் வந்துட்டு இமெயிலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா சி டாட் ஸ்டேட்டஸை வந்துட்டு ஈக்குவல் டு நியூ அப்படின்னும், நெக்ஸ்ட்டு சி டாட் ப்ரையாரிட்டி வந்துட்டு மீடியம் அப்படின்னும் நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரிகர் முடிஞ்சிச்சு. இதை நான் சேவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம். ஒரு நெகட்டிவ் கண்டிஷன், அப்புறம் ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன். அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், அப்புறம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ நான் கேஸ் ஆப்ஜெக்ட் உள்ள போயிடுறேன். போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு நியூ கேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஸ்டேட்டஸ் நியூன்னு இருக்குது. நான் அதை ஒர்க்கிங்லேயே சேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ரையாரிட்டி வந்துட்டு ஹாட்னு வச்சிடுறேன். வச்சுட்டு கேஸ் ஆரிஜின் வந்து இப்போ நான் ஃபோன் வைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ஃபோனில் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங்னும் ப்ரையாரிட்டி வந்துட்டு ஹைன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸும் சேஞ்சும் க்ரியேட் பண்ணும்போது நான் எப்படி வச்சனோ அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பிஃபோர் இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும்போது இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு நடக்கணும். ஸோ இப்போ நான் இன்னொரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துட்டு நான் அகைன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒர்க்கிங்னு செட் பண்ணுறேன். இந்த டைம் ப்ரையாரிட்டி வந்து நான் லோன்னு செட் பண்ணிவிட்டு ஆரிஜின் அகைன் வந்துட்டு இப்போ இமெயில்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் நியூன்னு சேஞ்ச் ஆகிருக்கணும் அண்ட் ப்ரையாரிட்டி வந்து மீடியம்னு செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது ஒரு ரொம்ப சிம்பிள் ட்ரிகர் சினாரியோ. ட்ரை அண்ட் லெட் மீ நோ. தேங்க்யூ.